Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு யோக பயிற்சியை ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது பிராணாயாம பயிற்சி, நாடி சுத்தி பயிற்சி. இந்த பிராணாயாமம் நாடி சுத்தியை எல்லா வயதினருக்கும் ஏற்றபடி எளிமைப்படுத்தி பிகினிங்கிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது ஒன்று எது அப்படின்னா நமது மூச்சு, பிராணன். அந்த மூச்சும் பிராணனும் நம்ம உடம்புல இருந்தால்தான் நம்ம உயிர் வாழ முடியும். இந்த மூச்சை, இந்த பிராணனை நாம் சரியாக எப்படி பயன்படுத்துவது? அதாவது அதிகமான பிராண காற்று உள்ளே போகணும், குறைந்த பிராண காற்று, கரிமலை காற்று தான் வெளியே வரணும். அப்போ உள்ளே எடுக்கக்கூடிய மூச்சினுடைய அளவு மிக அதிகமாக இருக்கணும். இது ஒரு சாரக்கலை. இந்த சாரக்கலை அப்படிங்கிறது 12 வருடங்கள் ஒரு குருவிடம் முறையாக பயில்கின்ற ஒரு கலை அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நாம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சங்களை எளிமைப்படுத்தி நமது மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் ஒரு முதல் பகுதியிலிருந்து 12 பகுதிகளாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு முதல் பகுதியில் நாம் அடிப்படை அந்த மூச்சை கவனித்தல். அந்த மூச்சை கவனிப்பது எந்தெந்த நிலையிலிருந்து கவனிக்கப் போகின்றோம்? சுகாசனத்தில், அர்த்த பத்மாசனத்தில், பத்மாசனத்தில், வஜிராசனத்தில். இதுவும் சற்று வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலியில் அமர்ந்தே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மூச்சை எப்படி நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுது நமது உடல்நிலை எப்படி இருக்கணும், மனநிலை எப்படி இருக்கணும். நாடி சுத்தி செய்வதற்கு அத்தியாவசியமான முதல் பயிற்சியாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூச்சை கவனித்தலே நமக்கு இரத்த அழுத்தம் வராது, இதயம் சிறப்பாக இயங்கும், இதய வலி வராது, மன அழுத்தம் வராது, மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், டிப்ரெஷன், டென்ஷன் வராமல் வாழலாம். எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக நம்ம கொடுக்குறோம். இதை ஒவ்வொருவரும் இதை பார்த்து பயின்று பலனடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதில் முதல் பகுதியாக இன்றைக்கு நாம் மூச்சை கவனிப்பது எப்படி என்பதை தெளிவாக பார்க்க உள்ளோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நமக்குள் ஓடுகின்ற அந்த சுவாசத்தை கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல சுகாசன நிலையில் இருந்து நமது மூச்சோட்டத்தை எப்படி கவனிக்க போகிறோம் அப்படிங்க பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. முதுகெலும்பு நேராக இருக்கணும், உடல் ஆடக்கூடாது, அசையக்கூடாது. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியிலே நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ அப்படி 2 கையும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். அந்த உணர்வோடு 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அமைதியாக கூர்ந்து கவனிக்கவும். நமது எண்ணங்கள், நமது உணர்வு அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி வலது நாசி, இடது நாசி வழியாக உள்ளே செல்கின்ற அந்த சுவாசம், வெளியே வருகின்ற அந்த சுவாச ஓட்டம், அந்த மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். முழு மனதையும் முழு உணர்வையும் அந்த மூச்சு உள்ளே செல்வது, மூச்சு வெளியே வருவது அதில் லயிக்க செய்யுங்கள். 1 நிமிடம். வேறு எண்ணங்கள் வந்தாலும் மீண்டும் உங்களது வலது நாசி, இடது நாசி அதன் வழியாக உள்ளே செல்கின்ற மூச்சு, வெளியே வருகின்ற மூச்சு, அந்த மூச்சை கூர்ந்து கவனிக்கவும், கூர்ந்து தியானிக்கவும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு மனம் ஒருமுகப்பட்டு அந்த மூச்சில் மட்டும் முழுமையான கவனம் கிடைக்கும். அப்போ வலது நாசியில் மூச்சு இயங்குகின்றதா, இடது நாசியில் மூச்சு இயங்குகின்றதா அப்படிங்கிறது நம்மால் உணர முடியும். 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். மூச்சு உள்ளே செல்கின்ற பொழுது உங்களது உணர்வு முழுக்க முழுக்க அந்த மூச்சோடு செல்லட்டும். மூச்சு வெளியே வருகின்ற பொழுது நமது உணர்வு முழுக்க முழுக்க மூச்சோடு வரட்டும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மூச்சை கவனித்தல அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. கை சின்முத்திரை. கண்களை மூடி ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க.
இப்போ அந்த மூச்சு அப்படி கூர்ந்து தியானிக்கவும். மூச்சு உள்ளே செல்வது, மூச்சு வெளியே வருவது, அதில் மட்டும் உங்களது மனதை லயிக்க செய்யுங்கள். 2.5 நாழிகை அப்படிங்கிறது 1 மணி நேரம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை நமது மூச்சில் வலது நாசி இடது நாசி மாறி மாறி மூச்சு நடந்துக்கிட்டே இருக்கும். காலையில் 6லேருந்து மாலை 6, 12 மணி நேரம் மாறி மாறி நடக்கும். மாலை 6லேருந்து மறுநாள் காலை 6, அதில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அந்த மூச்சோட்டம் வலது நாசி இடது நாசி ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை மாறி மாறி வரும். இப்போ நீங்கள் அந்த மூச்சை மட்டும் அப்படியே கவனம் செலுத்துங்கள். 2 நாசியோடைய மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது. 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை மட்டும் கூர்ந்து கவனிக்கவும். உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். வேறு எண்ணங்கள் வரும் பொழுது மீண்டும் உங்களது உணர்வை, உங்களது எண்ணத்தை அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதில் மட்டும் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்ய 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 முழு கவனமும் மூச்சில் வந்துவிடும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டி ஒவ்வொரு காலும் 2 காலும் போட்டுக்கோங்க. இப்போ கை பிராண முத்திரையை வச்சுக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல், என்னோட மேத்தில் பெருவிரல். இப்போ 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. இப்போ அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, வலது நாசி இடது நாசி வழியாக அந்த பிராணன் உள்ளே செல்வது, வெளியே வருவது. அந்த மூச்சுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தியை தான் பிராணன்னு சொல்கிறோம். அதை மட்டும் கூர்ந்து கவனிக்கவும். அந்த மூச்சோடு பிராணனோடு சேர்ந்து நமது உணர்வு உள்ளே செல்லட்டும், பிராணனோடு சேர்ந்து உணர்வு வெளியே வரட்டும். இந்த பயிற்சி பண்ணும் பொழுதே நீங்கள் வலது நாசியில் மூச்சு இயங்குதா, இடது நாசியில் மூச்சு இயங்குகின்றதா என்பதை உங்களால் உணர முடியும். இந்த நேரத்தில் வலது நாசியில் இயங்குகின்றதா இல்லது இடது நாசியில் இயங்குகின்றதா அப்படிங்கிறத உணர முடியும். அப்படி மூச்சை மட்டும் கூர்ந்து 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் தியானிக்கவும். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். தலை முதல் கால் வரை எல்லா பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் அந்த நமது மூச்சை கூர்ந்து கவனிப்பது எப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி 1 நிமிடம் மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ அப்படியே கை ஆதி முத்திரை கட்டவரில் வச்சு 4 ஊரிலும் அடிச்சுக்கோங்க. 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அந்த மூச்சுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராண அதிர்வலைகள் அதை அப்படி கூர்ந்து தியானிக்கவும். உள்ளே செல்கின்ற மூச்சு, வெளியே விடுகின்ற மூச்சு, அந்த மூச்சில் மட்டும் உங்களது கவனத்தை செலுத்துங்கள். 1 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த மூச்சோட்டம் பிராண ஓட்டம் இயல்பாகவே நடைபெறுகின்றது. இயற்கையாக உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மசக்தியினுடைய துணையோடு நடைபெறுகின்றது. அதில் கவனம் வச்சா போகிறோம். மூச்சு உள்ளே போகும்போது உணர்வு மூச்சோடையே உள்ளே செல்லட்டும். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உணர்வு அந்த மூச்சுக்குள் இருக்கக்கூடிய பிராணன் அதில் முழுமையாக லயிக்கட்டும். 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை வஜ்ராசனத்தில் ஆதி முத்திரையில் கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. கைகள் சின்முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும். இப்போ மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அப்படி கூர்ந்து தியானிக்கவும். உங்களது உணர்வு வலது நாசி இடது நாசி 2 நாசிகளிலும், ஒன்று சூரியக்கலை சந்திரக்கலை, அந்த 2 நாசியில் எதில் மூச்சு உள்ளவோ அது நன்றாக வருகின்றது, எதில் மூச்சு நன்றாக வெளியே செல்கின்றது, உள்ளே வருகின்றது,
அதை அப்படியே உணர்வுனால் கூர்ந்து கவனிக்க பாருங்கள். உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது 10 நாட்கள் 20 நாட்கள் பயிற்சி செய்யும் பொழுது அந்த மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வெளியிடும் பொழுது வலது நாசி வழியாக மூச்சு ஓடுகின்றதா அல்லது இடது நாசி வழியாக சரியாக சுவாசம் ஓடுகின்றதா, அதை நம்மால் உணர முடியும். ஒரு நிமிடம் மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கையை ஆதிமுத்திரை. ஆதிமுத்திரையில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனுடைய மேத்தில் பெருவிரல். உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து ஒரு நிமிடம் தியானிக்கவும். நேர்களே, நம்ம நாடி சுத்தி எளிமையான பிராணாயாம பயிற்சி செல்வதற்கு முதல் கட்ட பயிற்சியாக, அடிப்படை பயிற்சியாக இதை பண்ணியிருக்கோம். இந்த அடிப்படை பயிற்சியை நீங்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், டென்ஷன் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது, இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும், இரத்த ஓட்டம் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும், மன அழுத்தம் நீக்கக்கூடியது, தெளிந்த சிந்தனையோடு சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழக்கூடிய முதல் கட்ட பயிற்சியை நம்ம பார்த்துருக்கோம். இதை ஒவ்வொருவரும் தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் வரக்கூடிய பகுதியில் இதனுடைய அடுத்த 2வது கட்ட பயிற்சியை காண உள்ளோம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.